நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லத்தை ஜப்தி செய்யும் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் சிவாஜி இல்லத்தை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். மனித நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரனும் அதே போல சிவாஜி கணேசன் மூத்த மகனுமான ராம்குமாரனோட மகனுமான துஷ்யந்த் ஜகஜல கில்லாடி என்ற படத்திற்காக ஒரு பெற்ற கடனை 9 கோடி திருப்பி செலுத்துவது தொடர்பான வழக்கு தான் இந்த வழக்கு. இந்த வழக்குல தான் அந்த வழக்கை திருப்பி பணத்தை திருப்பி அளிக்க வேண்டும் என்ற உத்தரவு கோரி தொடரப்பட்ட வழக்குல தான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் இது தொடர்பாக நடிகர் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தான் நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்குல நடிகர் தான் இந்த அன்னை இல்லத்தினோட முழு உரிமையார் என்றும் இதற்கு ஏற்கனவே பல காலத்துக்கு முன்பாகவே இந்த வீட்டை தன் வீல் மூலம் தந்தை எழுதி வைத்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த வீட்டுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவரும் ராம்குமாரும் அந்த மனு பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் தான் இன்று காலை தீர்ப்பளித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் அந்த நடிகர் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் உரிமையாளர் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த வில்லங்க பதிவில் நீதிமன்ற ஜப்தி உத்தரவை நீக்க பதிவுத்துறைக்கும் நீதிபதி அப்துல் குத்தூஸ் உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.